வணக்கம். இன்றைய தலைப்பு, தற்கொலை ஏன் செய்து கொள்கிறார்கள்? அதற்கு காரணம் உண்டா, காரணம் இல்லாமலேயே நடக்கிறதா? ஒரு குழந்தை வளரும் பொழுது 3 வயதிற்கு மேலே வெளியுலக விஷயங்களை உள்வாங்க தொடங்குகிறது. அந்த 3 வயதிலிருந்து 10 வயது வரை அந்த குழந்தையை மிகவும் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டும். வன்முறை, கலவரம், தீவிரவாதம், தற்கொலை போன்ற விஷயங்களை எல்லாம் காதில் வாங்கும் பொழுது, உள்வாங்கும் பொழுது அது மசில் மெமரியாக, தசை பதிவுகளாக உடலில் உள்ள தசையில் பதிவுகிறது. 3 விதமான பதிவுகள் உள்ளன. மசில் மெமரி, பயோ மெமரி என்று உள்ள மசில் மெமரி, பயோ மெமரி, உயிர் பதிவுகள், இப்படி 3 விதமான பதிவுகள் உள்ளன. இதில் மசில் மெமரியாக அந்த தற்கொலை யாராவது பண்ணிட்டாங்கன்னா அதை வீட்டில் பேசுறது, அந்த மாதிரி விபத்துக்கள் போன்ற விஷயங்களை, சூசைடை பற்றி வீட்டில் பேசணும்னா அது பதிவாயிரும். அந்த 3 வயசு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு பதிவானது 25 வயது ஆனதுக்கப்புறமா அந்த மசில் மெமரியாக இருக்குது பாருங்கள், அந்த மெமரிஸ் அது என்ன பண்ணும், தற்கொலை பண்ணிக்கன்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். உடனே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கையில் டக்குன்னு தற்கொலை பண்ணிக்குவான். அதனால் தயவுசெய்து குழந்தைகளுக்கு முன்னாடி தற்கொலை போன்ற விஷயங்களை பேசவே கூடாது. பேசினீர்களானால் அந்த குழந்தை 50 வயது ஆனாலும் அந்த மசில் மெமரி, சதைப்பதிவுகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தூண்டுதல் செய்து தற்கொலை செய்து, மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிலாம் கூட பாருங்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் காரணம் தலைவலிங்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அம்மா அப்பா சண்டை போட்டாங்க, இல்லைன்னா மனைவி சண்டை போட்டாங்கங்கிறதெல்லாம் காரணம் கிடையவே கிடையாது. அந்த குழந்தை வளரும் பொழுது தற்கொலையை கண்ணில் காதில் கேட்டிருக்கும். 5 புலன்கள் வழியாக யாராவது வீட்டில் பேசியிருப்பாங்க, அந்த அவன் தற்கொலை பண்ணிட்டான், இந்த அவன் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டான், இல்லைன்னா சினிமாவில் பார்த்துருக்கோம். அதனால தான் நடைபெறுகிறத ஒழிய, தயவுசெய்து குழந்தைகளை ஜாக்கிரதையாக வளருங்கள். தற்கொலை, வன்முறை, தீவிரவாதம், கலவரம் முடிந்த அளவுக்கு டிவி, சினிமா இல்லாமல் வளர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.